விஜயோடைய அரசியல் திமுகவை விட ஆபத்தானது அப்படின்னு நாம் தமிழர் கட்சி உட்பட தமிழ் தேசியவாதிகள் பலரும் ஆரம்பத்திலிருந்து பேசி வந்தோம். அப்பொழுதெல்லாம் இவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு மாற்றம் வர வேண்டாமா, அது விஜய் மாற்றத்தை கொடுப்பாரு அப்படின்லாம் நம்ம கிட்டே உருட்டுனாங்க. நாம சொன்னோம் இல்லைங்க, அவர் மாற்று கிடையாது, அவர் ஏமாற்று அப்படின்னு. அதெல்லாம் யாரும் கேட்கல. பல இடத்துல திமுகவுக்கு ஈக்குவலா பணப்பட்டுவாடா இந்த எலெக்ஷன்ல விஜய் கட்சியினர் செஞ்சுட்டு வராங்க. அதுலயும் முக்கியமா அந்த காரைக்குடியில சீமானண்ணனுக்கு எதிராக நிற்கக்கூடிய காங்கிரஸ் 1000 ரூபாய் கொடுத்தா பிரபு டி.கே. பிரபு சீமான வெல்லவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 1500 ரூபாய் பணம் கொடுக்கறதா அங்க சொல்லிக்கிறாங்க. அங்க சொல்லிக்கிறத விட கண் கூட நாங்க பார்த்தது என் தொகுதி திருப்பத்தூர் தொகுதியில நல்ல தம்பி திமுகவை சேர்ந்த நல்ல தம்பி 1000 ரூபாய், ஞானசேகரன் அமமுக அவர் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா இவங்க 500 ரூபாய் கொடுக்குறாங்க. இவர் டாக்டர் திருப்பதி தாவேகா கட்சியில நிக்கிறாரு. இவர் யாருன்னா, அதிமுகவுல இந்த தொகுதி ஒதுக்கல, சீட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நாள்ல விஜய சந்திச்சு அந்த கட்சியில பணத்தை கொடுத்து சீட்டை வாங்கின்னு வந்துட்டாரு. இப்ப இங்க லோக்கல்ல இருக்கிற மாவட்ட செயலாளர் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நாங்கெல்லாம் வேலை செய்யறதுக்கு யாரும் வரமாட்டோம், ரசிகர்கள் மன்றத்துல இருந்து யாரும் வரமாட்டோம்னு சொல்லி சொன்னதும் அந்த மாவட்ட தலைவருக்கு, மாவட்ட செயலாளருக்கு, தாவேக சார்ந்த மாவட்ட செயலாளருக்கு திருப்பதி கொடுத்த அமௌண்ட் எவ்வளவுன்னா 1 கோடிங்க. இப்போ நேத்து என்ன ஆகுதுன்னா, பணப்பட்டுவாடா நடந்திருக்குது. ஓட்டுக்கு 500 ரூபாய் திருப்பதி வாரி வழங்கி இருக்கிறாரு. அது போக ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் பசங்களுக்கு வண்டியை வச்சு ஒரு பஞ்சாயத்துக்கு போனாக்க 40,000 50,000 பசங்களுக்கு கொடுத்துறது. அவங்க செலவுக்கு, கை செலவுக்குன்னா என்ன தெரியும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுத்து பண்ணாரு. நேற்று 500 ரூபாய் கொடுக்கும் போது, என்ன நான் மாவட்ட செயலாளர் இருக்கிறேன், என்ன மீறி நீ ஏன் பணம் கொடுக்குற, அப்ப எனக்கு தெரியாம ஏன் பணம் கொடுக்குற, என்கிட்ட கொடு மொத்த பணத்தை, நான் பட்டுவாடா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து ஒரு சண்டைங்க. இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, 60 வருஷமா பாத்தீங்கன்னா ஊழல் செஞ்ச திமுக அதிமுக கட்சியினர் பணம் கொடுக்குறாங்கன்னா அது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஜனங்க ஓட்டு போட மாட்டாங்க, பணம் கொடுத்தாதான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற நேரம் வந்துருச்சு. அவங்களுக்கு அதிகாரத்தை தக்க வச்சுக்கணும், அரசியலை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு கொள்ளையடிச்ச பணத்துல இருந்து மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குறாங்க. சரி, புதுசா நான் மாற்று, நான் தூய சக்தி, நான் என் ஓட்டு என் உரிமை அப்படின்னு நெஞ்சிலெல்லாம் வச்சு சத்தியம் பண்ணிட்டு சபதமெல்லாம் ஏத்துட்டு இப்போ ஓட்டுக்கு அதே திமுக செய்யற வேலையை இவங்களும் செய்யறாங்கன்னா இவங்க யாரு? அவங்க கொள்ளையடிச்ச பணத்துல இருந்து கொடுக்குறாங்க, நீங்க கொள்ளை அடிக்க போறதுக்காக இப்ப பணம் கொடுக்குறீங்க. இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இவன் ஒரு ஏமாற்று, இவன் பின்னால் செல்பவர்கள் யாரு என்று நம்ம பார்த்தாலே தெரியும். அந்த கட்சியில 116 வேட்பாளர்கள் அதிமுக, பாஜக, RSS, திமுக இது மாதிரி பழைய ஆட்கள், சீட்டு கொடுக்காத ஆட்கள்லாம் அந்த கட்சியில போயிட்டு சேர்ந்து பணத்தை கொடுத்து சீட்டு வாங்கி ஜெயிச்சாக்க அதே திமுக அதிமுக என்ன வேலையை செஞ்சதோ அந்த வேலையை தான் இவரும் செய்வாரு. நம்ம ஆரம்பத்துல இருந்து இதான் சொன்ன. நான் இந்த விஜய் ரசிகர்களுடைய ஓட்டையெல்லாம் நம்ம வாங்க முடியாதுங்க. காரணம் என்னன்னா, விஜயோடைய ரசிகர்கள் விஜய் என்ன பண்ணாலும் ரசிப்பாங்க. அதாவது எப்படின்னா, கட்டண மனைவி இருக்கும்போது இன்னொருத்தர் கூட இல்லீகல் அஃபயர் வச்சிருந்தாலும் நாங்க 4 பொண்டாட்டி கூட வச்சுப்போம், எங்க கிட்ட பணம் இருக்குதுன்னு பேசக்கூடிய ஆட்கள். விஜய் ரோட்ல இருக்கிறதுக்கு பேரு மலம் இல்ல, அது ஒரு உணவு தான் அப்படின்னு விஜய் சொன்னாலையும் அதையும் திம்பாங்க. அதனால விஜய் ரசிகர்கள் கிட்ட நம்ம பேச விரும்பலைங்க. பொதுவா மக்கள் இருப்பீங்க இல்லைங்களா, இந்த விஜய் வந்தா ஒரு மாற்றம் வந்துடும் சொல்லிட்டு அவன் எப்படியாப்பட்ட ஒரு ஏமாற்று பேர் வழின்னு இந்த வீடியோல நான் சொல்றேன். ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இந்த 3 துக்கடா பசங்களையும் விரட்டி விட்டுட்டு மக்களுக்காக மாற்று அரசியல் வைக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு உங்க வாக்க செலுத்த வேண்டுமாறு கேட்டுக்கிறேன். நன்றி.